கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலும் பார்த்து அசல போய் ஆஹா ஆஹா ஓஹோ நிப்பாட்டு முடிஞ்சிச்சு கதை. ஏமா இங்க பாரு, ஏன் தண்ணியை ஊற்றி கொடுத்தது இப்படி? நீ தான் ஏற்பாடு பண்ணியா? ஏய் ஏன்டா குடியார போயில, இது என்னடா ட்ரௌசர்? இது யானை குடிக்கு தச்ச மாதிரி பாதியை காணோம். 2024 மாடல். மாடலா? என்ன அதுலயே மூஞ்சியை தொடச்சிக்கிறேன்? மூஞ்சி தொடச்சிக்கலாம். கோயில் யானை தச்ச மாதிரி பரம்பரை சொத்து அது. பரம்பரை சொத்து அது. இந்த புள்ள விடு. ஏய் மைக் அங்கே இருக்குடா. மல்டி மைக் இல்லையா? இதெல்லாம் போய் வாய வைக்கிற பாவம். ஒரு புள்ள விட்டு பாடு பண்ண தலை விடுற அவசியம் இல்ல. டேய் இந்தாம்மா இங்க பாரு, அவ சிரமப்படுறா, பிடிக்கம்மா. போயிட்டு போகுது, பாவம் தான். இந்த தண்ணியை போட்டு நாடத்துக்கு எடுக்கிறியே முண்டா. இந்த டே பேப்பர்ல அந்த புள்ள பிடிச்சிட்டு வச்சுக்க. அப்புறம் அவ்வளவுதான். கொண்டா நான் விரிக்கிறேன், நான் விரிச்சு காட்டுறேன். அப்பயாவது உள்ள உரியான்னு பாப்போம். வந்து தொலை. தங்க புண்ணியவதி, நீ விரிச்சா அடுத்தலனே உள்ள விட்டுருவே. புண்ணியவதியா நான் பண்ண மொத்த பேரையும் கெடுத்து இதுதான். இது சொல்ற புண்ணியவதியா நான் பண்ண விதியான்றத கூட நான் விரிக்கிறேன். உள்ள விடுவியா? நல்லா விடுவியா? விடும்போது கொஞ்சம் தடுமாறா புடிச்சு வச்சுக்க. எனக்கு வேற வேலை மயிர் இல்லல்ல. இதுதான் எங்க விடுற? இவ்வளவு பெரிய ஓட்டையை பார்த்து உனக்கு விட தெரியலையே. ஆஹா ஒரு காலையில தெரியல. நீ விடுற மாதிரியே தெரியல. விரிச்சு புடி, நான் விடுறேன். விரிச்சு புடி, நான் விடுறேன். ரொம்ப பேசிருக்காத, அதிக பிரச்சனை தான. நீ விடுற மாதிரி தெரியல. விரிச்சு புடி. நான் ஏன்டா மேன கிட்ட முட்டை பாரு. கொஞ்சமா அறிவு இருக்கு உனக்கு? சூடு செய்ய மான கிட்ட சோத்திய சோப்புல பீத்திக்கிறியா? இந்த பாப்பால கொஞ்சமா போடு, கொஞ்சம் தள்ளு. சாத்து தள்ளு. சோத்தோட சாத்து. சாத்து சொல்றேன். போடு சொல்றேன். நெஞ்ச போடு, முன்ன அப்படி தள்ளு. நல்லா தள்ளு. ஏன்டா மானம் கிட்ட போயில இந்தாடா, ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சு அங்கே கொண்டு தள்ளுது, நெஞ்ச பிடி தள்ளுது, கொண்டு கீழே தள்ளி விடுது. பாத்துக்கிட்டு இருக்கிற ஏன்டா இவன் தான் வளைக்கமா? நீ வளைக்க, நீ ஆம்பளை தான்டா. ஆமா, எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. போய் எனக்கே சந்தேகம் தான், நீனே பாத்துக்க இருக்கா இல்லையான்னு. ஏன்டா நெஞ்ச பிடி தள்ளுது இல்ல, நீ தள்ளுற வெண்ணே. உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏன்? போன மாசம் சொன்னீங்க. ஆமா, அந்த புள்ள தள்ளிச்சு. இன்னைக்கு நான் தள்ளி விட்டு சங்கத்துல 50,000 கட்டணும். எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல. நான் எதுக்கு? நான் அதுக்கு பேசாம 10 வருஷம். ஐயோ ரெடியா இருக்கு கட்டலாம். ஒண்ணு யாரு ரொம்ப பேசியிருக்கற? நீ தான் ரொம்ப பேச. ஆம்பளை மேல கை வைக்கிற? கைய வப்பேன். ஏய் நீனா ஒரு பொம்பளை. நீனா ஒரு ஆம்பளையா? நீ ஆம்பளனால எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரு? ஏய் தம்பி, நீ பாத்தீங்களா? நீங்க எல்லாம் பாத்தீங்களா? கைய புடிச்சறாங்களா? கைய புடிச்சறா? இல்ல இல்ல. இரு, கைய புடிச்சறா? கட்டி புடிச்சறா? முத்து புடிச்சறா? இந்த ஒரு டயலாக் மட்டும் எல்லா பேசுறாங்க. இத சொல்லியே எல்லாத்தையும் செஞ்சு போடுறாங்க இந்த பையன். அந்த புள்ளைய வழி இல்லாம நிக்குது. ஆமா உனக்கு மாமா என்ன கீழ தள்ளல? வாங்க. அடி பொம்பளை. எல்லாம் பண்ணிட்டியே. தொலைஞ்சிட்டியே. ஊர்லவங்க இதுக்கு அப்புறம் நீ பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? நான் தான் பண்ணி முடிச்சிருக்கேன். கைய புடிச்சறானே. புடிச்சறா. நாளையில இருந்து நான் பப்புன்னு போடுறேன்டா. நீ என்னடா நீ போடுற? ஒண்ணே போடல, இந்த பிள்ளையே போடுறேன். நான் வரபைக்கு போறது என்ன போடுற? பப்புடா அவன் போறானா? நீ வர லூசாமா நீ? நீ ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை மாதிரி ஏய்
சரியான ஆளு என்னை நம்பிட்டு அங்கே போயிட்டு தெரியுது ஏண்டி லூசு முட்டை ஹலோ அண்ணே ஹலோ டின் 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 டிங் 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 பின்னாடி திருப்புன்னு ஓடுது வர நாடகம். ஆமா பொம்பளை பிள்ளை அப்படின்னா பஜாரித்தனம் பண்ணப்படாது. பொம்பளை பிள்ளை ஆம்பளைக்கு பயம் எடுத்து பேசணும். இது என்ன நாடு தெரியுமா? தாய்நாடு. எங்கேயாவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடு இருக்கா? பேசுற மொழி என்ன? தாய்மொழி தமிழ் மொழி. மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்காங்களா? இல்லங்க. அதோட பத்துல போ பெண்கள் உட்கார சீட்ல அழகாளி இருக்கும். என்னனே? பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு. ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. புகை பிடிக்காது செருப்புகள் அடிப்போம் திருநங்கை சாக்குறது. ஊனமுற்றோர். நாங்க லூச்சு போயிடலா? நீங்க பண்றதானே எழுதி போடுறாங்க. இந்த அரசாங்கம் எங்களை துரோகம் பண்ணுதுமா? என்ன துரோகம்? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 18000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி. நான் கேக்குறேன் புள்ள பெத்த உனக்கு 18000 கொடுக்கும்போது சரி புள்ள கொடுத்த எங்களுக்கு 2000 கொடுத்தா குறைச்சு போயிருமா? அதுவும் நியாயம் தானே. கைத்தட்டுங்க எல்லாரும் வந்து. இது நியாயமான விஷயம் தானே. இது ஆம்பளை இருக்கிறது பேசு. இல்ல ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ஏன் கை இந்த தட்டுறீங்க? சவுண்ட் நம்மள காலி பண்ணுது. ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. 2000 பணம் பாக்குறியா லூசு பூதி மோரே பாரு. ஏண்டா தனிமையில பேசிக்கிறது கரண்ட் போனாலே புரிஞ்ச முன்னாடில இருக்க ஆயிரம் கரண்ட் போனாலே பக்கத்துல வர எதுக்கு? கரண்ட் போனாலே வாழ பட்டுக்கிட்டே இருக்கணுமோ? ஆமாமா 2000 மணம் இல்ல 3000 மணம் தராங்க. அப்புறம் 3000 மணம் தந்து மஞ்ச பையில அரிசி பூஸ்ட் ஆரஞ்சு ஆப்பிள் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? நரம்பு புடிச்சு அறுத்து நரம்பு புடிச்சு அறுத்து அந்த நரம்பு தான் அறுத்து விட்டு புள்ள வைக்க அறுத்து கொடுக்குறேன். அதுல இந்த ஆப்பிள் அரைச்சி ஏன் ரத்தம் ஊறுமா? அதான் பாம்பு செத்து போச்சே. இனி ஊர்னா என்ன ஊராட்டி என்ன? இது எல்லாம் முடிஞ்ச பாம்புக்கு விஷயம். முட்டை மாலோச்சனை குடிக்க போகுது. எனக்கு லூசு கழுத பேசுற ஒரு ஆம்பளை நீ புள்ள வெத்து விடுவியா? பொம்பளை இல்லாம உன்னால முடியுமா? நாங்க பொம்பளை இல்லாம என்ன பண்ணுவ? நாங்க இருப்போம். தனியா இருந்து உன்னால புள்ள வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆம்பளை இல்லாம நீ வெத்து விடுவியா? எப்படி ஊசி மூலமா புள்ள வைப்பேன். ஊசியில மூளை வருதா? மூளை வருது. போய் வரகட்டவே போய் அடைச்சிட்டு வா. ஊசி மூலமா புள்ள வைக்கிற நீ அதுக்கு யார் மருந்து கொடுக்கறாங்க? குரங்கு குட்டியா கொடுக்குது. ஓ உதவி தேவையில்ல. அதுக்கு ஆம்பளை வேணா ஒருத்தன் கொடுக்குறான். ஓ உதவி தேவையில்ல. ஆம்பளை இல்லாம நீ புள்ள பெத்துக்கிற. நீ பெத்த புள்ளையும் நான் பெத்த என் பிள்ளை நம்ம ஊர் கோயிலுக்கு சாமி விடுவாரு. சரி முதல்ல என் புள்ள போனோம்னா எவ்வளவு அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு? அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு மந்திரம் சொல்லுவாரு. என்னன்னு? ஓம் சுக்லாம்பரதன மக ஓம் சதுரவர்ணம் புதுக்கோட்டை தமிழ் வெந்தன மக தமிழ் வெந்தர் பிள்ளையாகணும் சொல்லி மந்திரம் சொல்லுவார். இந்த ஊசிக்கு பிறந்த புள்ள போகும். இப்போ ஓம் புள்ள போகுது ஊசிக்கு பிறந்தது. அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஓம் சுக்லாம்பரதன மக புதுக்கோட்டை பெரியாஸ்பத்திரி ஊசி நமக ஊசிக்கு பிறந்த புள்ள மன சொல்லுவாங்க. முடியாதுல்ல. இப்ப ஆம்பளை உதவி தேவைதானே? ஒரு சரி நீ 10 மாசம் ஒரு பிள்ளை சுமக்கிற தாய். ஆமா 10 மாசம் சுமக்கும் போது உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுங்க. சொன்னா உள்ளது பூரா தெரியாது. தெரியும் சொல்லவும் கூடாது. அது என்னால முடியும். எப்படி? சாமி அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற திறமை இருக்கா? என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் சொல்லி புரிவி. எப்படி நிரூபிப்பியா? ஒரு கோட்டு வாங்கி உள்ள ஊத்துறோம்னா சரி கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை புள்ள. அப்படியா? சரிங்க தமிழ் இருமா இப்ப இதுக்கு செக் பண்றோம். அதே மாதிரி வீட்டுக்கு வா. அதே உன் வீட்டுக்கு என்ன இதுக்கு நான் வரேன். அதே மாதிரி ஒரு கட்டிங் நாங்களும் உள்ள தள்ளி லவக்குன்னு வாங்கி வந்த போறோம். அடி குடிகார முண்டே இத தான சொல்லி குடிகார சிரிக்கி இத தான முதல்ல செக். உன்னை கட்டி போட வீடு எனக்கு வந்து முடியும். உன்னை கட்டி போட பொளந்துற முடியும். ஏதோ நீ வாங்கி கொடுத்த மாதிரி பேசுற. என் புருஷனே கவலைப்பட உனக்கு என்னையா? ரொம்ப பேசுற நீ தான் அதிகமா பேசுற. நான் உன்கிட்ட கேக்குறேன். ஒரு முடியாத மனுஷன் சாவ கிடக்குறான். சரி தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. அப்பா அவர் ஆசைப்பட்டது கொடுத்தா அந்த உசுர் போகும்ல? போகும். மண்ணு மேல ஆசைப்படுறவருக்கு எதை கொடுத்தா உசுர் போகும்? மண்ணை கரைச்சு வாயில ஊத்தணும். நெல்லு மேல ஆசைப்படுறவருக்கு நெல்ல கரைச்சு ஊத்தணும். பணத்து மேல ஆசைப்படுறவருக்கு காசை உரைச்சி ஊத்தணும். கேக்குறேன் இந்த பொம்பளை ஆசை உள்ளவனுக்கு எதை உரைச்சி ஊத்துனா உசுர் போகும்? பொம்பளை எப்படியா உரைச்ச முடியும்? நான் சொல்றேன் ஐடியா. என்ன பண்ணுறது? எங்க ஊர்ல ஒரு நாட்டாம சரி 90 வயசு சாவ கிடக்குறேன். தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. எப்படி வந்தாலும் என்ன சொல்றேன்? எதை பார்க்கணும்? பேரம்பேத்திரம் வெளிநாட்டுல இருக்கு. சரி அது பார்க்காத பேரம்பேத்திரம் வர சொல்லி பேரம்பேத்திரம் பார்த்தாச்சு. சாகலையே ஏன் மறுபடியும் என்ன சொல்றேன்? என்னன்னு?
உனக்கு எதுவும் நின்று போயிடாம ரொம்ப இழுக்காத நீ. எனக்கு முடிஞ்சிரும் போல அவன் முடிய மாட்டான். மறுபடியும் எதை பார்க்கணும்? அத பார்க்கணும்ங்கறேன். சரி. அப்பதான் ஒருத்தன் வந்து சொன்ன என்னன்னு? மாமா சரியான பொம்பளை சோக்காளி. பக்கத்து ஊர்ல ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு. ஒன்னாட்டம். அந்த பொம்பளை வந்தாதான் மாமா உசுறு போகும்னு சொல்ல. சரி. அந்த பொம்பளைக்கு தவறு கொடுத்தாச்சு. அது வீதியில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வருது. எப்படிங்க? ஐயோ என் சீமா என் சாமா. அப்படி செஞ்சியலே. அதுல செஞ்சியே. தொண்டையில நிக்குதே நீ. என்னது? பண காசு போட்டு சோறு போட்டு அதுல போய் செஞ்சாங்க. உள்ள இறங்கற என்ன செய்வே ராசான்னு வந்துச்சுல. சரி. அந்த வீட்டு வாசல்ல வந்து பேரன் பேச்சலாம் வெளியில போங்க. எனக்கு அவருக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. சரி. அவர் குடுப்பாரு நான் வாங்குவேன். என்னத்த குடுக்குறது என்னத்த வாங்க? ஓஹோ. நீங்க போங்க நான் பேசி முடிச்சிரேன். சரி. எல்லாரும் வெளிய தள்ளி கதவை தள்ளி சாத்தி கொக்கிய போட்டாச்சு. அந்த ஆளு இழுத்து கிடக்குறேன். இந்த பொம்பளை போய் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஏ தங்கமே ராஜா உனக்கு அத்தை தண்டி என்னது? மீச பாத்தல. ஏ ராஜா ஏ மந்திரி கொஞ்சம் எதிரி உள்ள போற இந்த புண்ணிய செஞ்ச பூமிய என்ன ஆச்சு அதோட கிளம்ப? செத்துட்டேன். ஓஹோ உசுரு அங்க இருந்து பாரு. இத பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன் போல. நான் காப்பாத்துறேன். பிடிச்சவனே தீர்த்தத்தை தெளிச்சு உன்னை காப்பாத்துறேன்டா. என்ன இதுக்கு? அது ஆம்பளை புத்தி என்ன தெரியுமா? என்னது? பெண்கள் ஒரு வயசு ஒரு 50 வயசு வந்துருச்சுனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆசை பாசம் எல்லாம் விட்டுட்டு நாம சாப்பிட்டதை நம்ம பிள்ளைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இனிமே வேண்டாம்னு இந்த பொம்பளாளுக்கு தலை எப்படி ஆடும்னா வேண்டாம் 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 இப்படி ஆடும். சரி. ஆனா அந்த கிழட்டு முண்டைய 60 வயசு நாள் ஆம்பளைக்கு வேணும் 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 என்ன வேணும்? இப்படி அதுதான் வேணுமா? இப்படி அலையிறாங்க. ஆமா நீ என்ன தாண்ற? ஆனா பெண்கள் மரியாதை நடந்துக்கணும். ஆமா. எதுக்கு நாகரிகமான ஆடை போடணும்? சுடிதார் போடுறீங்கல்ல அதுல சால் எதுக்கு கொடுத்தாங்கன்னா எதுக்கு? முன்னாடி இப்படி போட்டு மறைக்கணும். ஆனா நீங்க அப்படி போடுறது இல்ல. வேற எப்படி? ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு ஆட்டிட்டு போறா. அப்புறம் கைய பிடிச்சான் பைய பிடிச்சாங்கள சொல்லவா? பைய. ஆமா அதுக்காக தான் சொல்றேன். பைய பிடிச்சா ஒழுங்கா என்ன பண்றீங்க? யாவர மகரே அடுத்து சொல்றேன் செல்லம். ஏய் நீ வாயில இருக்கற யாவர தான பாக்குறோம் சொல்லுச்சு. கட்டி ஏறு. அவள கட்டி கட்டி ஏறியே. ஏய் அவத முடிவுல தெரியுறாங்க. சீட்டி வச்சிட்டு அவனு மட்டும் இல்ல. முக்காவாசி சங்கத்துல அப்படிதான் இருக்கு. அப்படியா? ஆத்தாடி. பயமா இருக்குதே. எப்படி ஓடுவோம்னு இருக்கு. எங்க திரும்பினாலும் முள்ளு நெரிஞ்சு முள்ளு குத்துற மாதிரி குத்துறாங்களோ? நெரிஞ்சு முள்ளு குத்துறானு பரவாயில்லை. செக்கச்ச வந்த பழம் இது தேனாட்டை இனிக்கும் பழம். செக்கச்ச வந்த பழம் இது தேனாட்டை இனிக்கும் பழம். எல்லோரும் வாங்க பழம் இது எனக்குன்னு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? 8 வயசு சீனே மசிச்சு பாத்தியா? கைக்கு அடங்கம்மா நீ கடிச்சு பார்க்க மாட்டம்மா. சூப்பரா இருக்கு. ஐயா இழுக்குதே. ஐயா ஒண்ணு போல பையன். ஓம் தூக்கி போட்டு வரா. இரு என்ன ஓம் தூக்கி அவன் போட்டு வந்துட்டான். அப்பதான் காலை அப்படி தூக்கி ஆடலாம். கேவல போட்டு இது என்னடா அது? இது என்ன புள்ளி? அந்த புள்ளோட நீ தூக்கி போட்டு வந்திருக்க. பேண்ட்ல அந்த பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள இது. இது நல்ல லூசா இருக்கு போறியா? நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்குது இல்ல? காத்தோட்டமா போட்டு போடுவோமா? அடி கர்மேக கூந்தலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு அடி ஊட்டி வடிவான வடிவழகி இந்த பிரகதீஸ்வரி ஏன் பொண்டாட்டி வடிவான வடிவழகி. ஒரு இருமா பிரகதீஸ்வரி ஏன் பொண்டாட்டி? அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது. அப்புறம் ஒரு பிரகதீஸ்வரி என்னது? பிரகதீஸ்வரி ஏன் பொண்டாட்டி வடிவான வடிவழகி. ஓம் புருஷ நாளைக்கு அருவா அறுத்து வெட்ட வருவேன். எனக்கு என்ன கல்யாணம் ஆவல? கண்ண கருத்தைகளை ஏசறக்கா கொட்டு கூட கணக்கத்து ஏசறக்கா கொட்டு கூட கண்ண கருத்தைகளை ஏசறக்கா கொட்டு கூட கணக்கத்தில் புகையில ஏசறக்கா கொட்டு கூட. வாண்டா மாறிடா செத்தான். ஒரு பச்சை மண்ணு இன்னும் அந்த பிள்ளைக்கு எது எப்படி இருக்குமே தெரியாம இருக்குது. உனக்கு எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த புள்ளைய போட்டு என்னென்ன பாடுபடுத்துற? ஏண்டா இதான் சார் பப்புன்னு டான்ஸ் போடுறதா எது வேணாலும் பண்ணியலா? எப்போ உன்ன உடுப்பி நீ அஞ்சாறு கொடுக்குறிய நீ வந்து அவன் பக்கத்துல வர மாட்டேன். வந்தது அப்படிங்க. தொடுவியா? தொலைச்சு போடுறது. நீங்க இப்ப அடிச்சதுக்காகவே கட்டி பிடிக்கிறேன்னு. எதை பிடிக்கிற? கண்ண கருத்தைக்கிறீங்க போயிடுச்சுடா. ஏத்த மாட்டேன். நீ
உன்னை கிளப்பி விட்டுறாங்களா? தெளிவா பேசுடா. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. ஏன்டா அவன் கடலை விடுற நீ அந்த பிள்ளை நீ பண்ணிக்கிட்டு ஏய் 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 பிறகு எங்க இருக்கா என்ன மணிபுத்த கொள்ள பாக்குற போட்டு ஏன் வாயில வந்து என்ன பிரகதி என்ன சரி பிரகதி இப்படிதான் தூக்குவியா? அப்படிதான் தூக்குவேன். எப்படி புடிச்சு? மண்டை வலிக்காது. மண்டை வலிக்கமா இந்தா இந்த தண்ணியை குடிச்சுக்க இந்தா குடிச்சுக்க அங்கிட்டு ஏய் சுடு தண்ணிடா அது ஏன்டா ஆவி வருது இத ஊத்தி ஊத்தி தான் இருக்கிற மசில் எல்லாம் போகுது. அது பிளாஸ்டிக் இருந்து உங்களோட நாடகத்து வரதுக்கு பெரியாஸ்பத்திரியில் நானே போய் படுத்துக்கிறேன். மண்டையில புகையா என்னமோ வருது. அவன் ஆளுண்டுக்காரன் இல்ல, ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்றாளு. கட்டையை வச்சு மண்டையை பொளக்குறான். நீ எதுக்கு அவங்கிட்ட போன? ஆனா நீ வந்தன்னைக்கு நீ வந்தாக்க எல்லாருமே குலவரி ஆகுறாளே. என்ன அது வந்து எம்எல்ஏ உள்ள அப்படி பாசம் 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 உனக்கு கும்பாபிஷேகம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. தனி அடிக்கிறோமா? சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்த பொட்டு தங்கமே வச்சுக்க, சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்த பொட்டு தங்கமே வச்சுக்க. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்த பொட்டு தங்கமே வச்சுக்க. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். எங்கடி இருக்குது செல்லம்? அட வாங்கடா உள்ள வச்சு இருக்க மரத்து. டேய் உள்ள வந்து வாங்கடா. அடிச்சு குடு. எது சீனி ஓடி குடிச்சுக்கறான். ஆனா ஆனா இப்படி ஏல இறங்குறீ என்ன? ஆனா உங்களுக்கு இதுக்கு இப்படி அலைய கூடாது. நான் மட்டுமா நீங்க இருந்தா? ஏய் அடிச்சுடா. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். பக்கமாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி, திருவாளு தேரு பக்கமாடி திருவிழா நமக்கு பக்கமாடி. திருவாளு தேரு பக்கமாடி திருவிழா நமக்கு பக்கமாடி. ஆள பாரு நல்லா இவர் ஆஜர் வெற்றி தீரோன். ஆளு பாரு நல்லா இவரு மீச வச்ச பிள்ளா. ஆளு பாரு நல்லா இவரு ராஜா வெற்றி பிள்ளா. இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. மாடி என் கருத்த புள்ளு ரெண்டு நாள்ல கவரு. இத்தனை நாள் இங்க இருந்த என் கண்ணில ஏன் விழுந்து, எந்த பக்கம் திரும்பினாலும் முகம்தான் நேசந்தான்
கண்ணுல பட்டு கரைஞ்சு போகுது மானு. ஏன் இப்படி அடைக்குது எல்லாம்? அந்த புள்ளைய போற ஆட்டமா அது இல்ல, அந்த புள்ளைய அடைச்சு பாடினாவே அடப்புண்டாது. சொல்லிட்டேன் என்னது இத்தனை நாள் எங்க இருந்த எங்க நிலைய விழுந்த என்ன பக்கம் திரும்பினாலும் கண்ணுல பட்டு கரைஞ்சு போகுது மானு. என்னுடைய நெஞ்சம் உன்ன நடப்பேன் நானு. மண்ணலி வைக்கிற? இங்க வர்றா, மேல என்ன மண்ணலி வைக்கிற? யாருக்கு அள்ளி வைக்கிற? என்ன யார் யார் அடிச்சியலோ அதுக்கு மண்டையில ஏவே தட்ட தூக்கி அடிச்சாலும் எப்பவும் ஒரு அடி அடிக்கிறாள், இன்னைக்கு 4 அடி அடிச்சாங்களோ. உங்க எல்லாரையும் கோயில்ல மண்ணலி வச்சிருக்கேன். 100 வயசு நீங்க நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு நாங்க எப்படி இருந்து அடிக்கணும் அப்படின்னு? ஆமா, நானும் 100 வயசுக்கு அடி வாங்கணும், அவ்வளவுதான். எங்க ஒரு மாரியம்மா என்ன பண்ண போற? கண்ணுல ஊசி எடுக்க போறேன். கண்ணுல ஊசி? ஊசி எப்படி கண்ணுல எடுப்பியா? எடுத்துருவேன். பார்த்து குத்திக்காம சொல்ற பார்த்தா குத்திக்க சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படியே குத்தினாலும் வெள்ளமுள்ள குத்தினாலும் போல, கருப்புள்ள குத்திராம பாத்துக்க. சரி, வெள்ளமுள்ள குத்தட்டும். வெள்ளமுள்ள குத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருப்புல தான் குத்தப்படாது. அது தெரியும். சரி சரி. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயை முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா அஞ்சு பாரு, அஞ்சு பாரு. டேய் நிக்கல மூதேவி அங்க பாறா. அங்கே நிக்கல, இங்கே நிக்கல. பாசமுள்ள சரங்க பக்கமா எதுக்கடி நம்ம நல்ல வரும். பொண்ணுமெடுத்து பொண்ணு தாய் உன்னை நிக்கிட்டு, இது பொண்ணா வேலையும் பூமி நம்மள கண்ணா காக்குற சாமி. பொண்ணா வேலையும் பூமி இத கண்ணா காக்குற சுவாமி. குத்த போதும் எடுத்து சத்தம் போட்ட வேற என்ன? இறக்குற அடி அடிக்கிறான். இன்னும் முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா டேய் இங்க பாரு, இங்க சுத்தி அங்க போய் நிக்குது என்னது? கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து பொட்டு வெளுப்பு பூ வெளுப்பு பொண்ணு தாய் உன்னை நிக்கிட்டு, பொண்ணு தாய் உன்னே நம்பிக்கிட்டு, இது தேவப்புழு வம்சம் நல்ல பாளையக்கார ரமசம். செகப்புழு வம்சம் இது பாளையத்தாறு அம்சம். இது தேவப்புழு வம்சம் நல்ல பாளையக்கார அம்சம். அங்காளம்மா பெத்த பிள்ளைக்கே வேண்டின வரத்தை தானி. எங்க
அம்சம்